ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதர்ஸ் டே, அன்னையர் தினம். எல்லாருக்கும் மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள், அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். யூடியூப்பில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லா மதர்ஸ்க்கும் நல்வாழ்த்துக்கள். என் பொண்ணு சொன்னாம்மா இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வேணும்னு கேட்டால், அதனால் நான் சொன்னேன் அரண்மனை 4க்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அரண்மனை 4க்கு போனோம். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணணும், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் ஹோல் ஃபேமிலியே எப்போவுமே ஹோட்டல் போட்டோம், ஃபிலிம் போட்டோம், எல்லாம் சேர்ந்து போவோம். என் பசங்க அன்னையர் தினம்க்கு ஃபஸ்ட்டு மம்மி நான், செகண்ட் மம்மி என் தங்கச்சி, மூணாவது மம்மி என் சின்ன தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஃபோனில் கூட சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் எப்படி மதர்ஸ் டேக்கு என்ன செலிப்ரேட் பண்ணிங்க, மதர்ஸ்க்கெல்லாம் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மதர்ஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், அவங்கெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறது எல்லாம் விட்டுட்டு எல்லாம் மறந்துட்டு, நான் இல்லை எல்லா மதர்ஸ்க்கும் சொல்கிறேன், எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்காக தான் நாங்கள் செய்கிறோம். நீங்களாம் மதர்ஸ் டேக்கு உங்கள் மம்மிக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் என்ன என்ஜாய் பண்ணினீங்க அன்றைக்கேன்னு சொல்லுங்கள். என் பசங்க பற்றி சொன்னாலே என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு கேட்டதே. என் ஆம்பளை பசங்க கூட எனக்கு கேட்கல, கிஃப்ட்டு கொடுக்கணும் என்னம்மா பண்ணோன்ட்டு. என் பொண்ணு தான் கேட்டாம்மா மதர்ஸ் டேக்கு என்ன வேணும்ன்ட்டு. அதனால் எல்லாருக்குமே, எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, சின்ன தங்கச்சிக்கு, ரெண்டாவது தங்கச்சிக்கு, தம்பிக்கு, தம்பி பொண்டாட்டிக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கஷ்டம் இருக்கும் போதும் இருக்கட்டும், உடம்பு சரியில்லாத இருக்கும் போதும் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணோன்னு ஓடி வர சொந்தங்கள் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவாங்க. எது இருந்தாலும் ஃபோன் போட்டோன்னு ஓடி வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸு. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி இது பாருங்கள், என் தங்கச்சி பையன் பாருங்கள், தைமூர் மொட்டை அடிச்சிருக்காரு. அவர் பாருங்கள் அந்த சவுண்டுக்கு பயப்படுறாரு, அழுவார். அப்புறம் நல்லா இப்படின்னு பார்ப்பார், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார். அதனால் நல்லா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் இந்த ரொம்ப சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப காற்றே வரல அப்படி இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள்லாம் உங்கள் அம்மா அவங்கள எல்லாருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கேளுங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன கஷ்டம், மனசை விட்டு பேசுங்க, அவங்க கூட பேசுங்க, ஃபோன்லேயே இருக்காதுங்க, அவங்க கூட பேசுங்க. பாய்.